Hello Sunifers, Leader படத்தோட first impression இந்த வீடியோல பார்க்கலாம். So let's roll the intro. ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இதாண்டா சினிமா, தியேட்டர் ஒர்த்து வாச்சு கண்டிப்பா பாத்துருங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ சக்திவேல் அவரோட பொண்ணோட ஒரு அமைதியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள் ஃபாதர், மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தூத்துக்குடி போர்ட்ல வர ஏகப்பட்ட கார்ஸோட ப்ராப்ளம்ஸை இவர் தான் சரி பண்ணி அந்த போர்ட்ல கொண்டு போய் விட்டுற வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த போர்ட்ல இப்போதைக்கு பாம்பு ரெடி பண்றதுக்கான ரா மெட்டீரியல், ஸோ சில கெமிக்கல் வந்துட்டு பவுடரா வந்துட்டு கடத்துறதா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆண்ட்ரியாவுக்கு கிடைக்குது. அவங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காங்க தூத்துக்குடியில. ஸோ அவங்க வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற தொடங்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இதுக்குள்ள தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு போர்ட்டுக்குள்ள வந்துட்டு ஈஸியா போயிட்டு வர சக்திவேலோட ஹெல்ப்பை வந்துட்டு இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்திவேலை கண்டுபிடிச்சு அவரோட கராஜுக்கு சும்மா இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போய் அந்த ஒரு கார்ல வந்துட்டு பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு போர்ட்ல கொண்டு போய் விடுறதுனால சக்திவேல் மேல டவுட்டுங்கிறது வந்துட்டு அந்த போர்ட்டை இப்போதைக்கு பாத்துக்கிற ரவுடி சால்ட்டுக்கு வந்துட்டு வருது. ஸோ இப்போதைக்கு சால்ட் வந்துட்டு நீ வந்துட்டு போலீஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்து இப்போ என்னோட இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை கடத்திட்டு நீ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கண்டெய்னர்ல போட்டு வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ இப்போதைக்கு தன்னோட பொண்ணுக்காக வந்துட்டு சால்ட் அடிக்கிறதுக்காக இப்போதைக்கு கிளம்பி போறாரு. ஸோ இதுவரை நான் இப்ப சொன்னேன்ல, ஸோ இப்போதைக்கு சொன்ன இந்த கதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் கதை. ஸோ இதுக்கப்புறமா படம் வந்துட்டு இந்த சிங்கிள் த்ரெட்டை நோக்கி தான் போகுதா, ஸோ அந்த பொண்ணை காப்பாத்துற கதையை நோக்கி தான் போகுதான்னு கேட்டா அதான் கிடையாது. படம் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கதைகளுக்கு நடுவுல மாறி மாறி எங்கெங்கயோ போகுது. ஸோ நிறைய கதைங்கிறது இந்த படத்தை சுத்தி இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஸ்பாயிலரை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்துல சரவணன் வந்துட்டு சக்திவேலுங்கிற கேரக்டர் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட உண்மையான நேம் சக்திவேலே கிடையாது, அவர் ஒரு ரா ஏஜென்ட். ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்பாயிலரை மட்டும் சொல்லிட்டு இந்த ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். ரா ஏஜென்ட் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும், ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த படத்தோட ஸ்பாயிலர் ரிவ்யூக்குள்ள போவோம். படத்தோட ஸ்பாயிலர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 3 விதமான ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த 30 மினிட்ஸ்ங்கிறது ஒரு விதமான ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் சால்ட்டுக்காக வந்துட்டு கண்டெய்னரை வந்துட்டு திரும்பவும் போலீஸ் கிட்ட இருந்து கடத்தி கொண்டு வர இன்னொரு ஸ்டோரிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டோரியாவே இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த மாறன் கேரக்டர்ல இருந்து அதுக்கப்புறம் வில்லன் விசஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஸ்டோரிங்கிறது போகுது. கிட்டத்தட்ட 3-4 கதை அப்படிங்கிறது இருக்கு. பட் இதை தாண்டி ஏகப்பட்ட லோர் வந்துட்டு உள்ள கதைக்குள் கதை கதைக்குள் கதைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபுல் நீளமா வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபுல் ஸ்பாயில் பண்ணி சொன்னா கூட ரொம்ப லென்த்தா தான் போகும். ஒரு சிங்கிள் த்ரெட் ஸ்டோரியே கிடையாது. ஏகப்பட்ட மல்டி லேயர்ஸுங்கிறது இருக்கு, ஏகப்பட்ட கேரக்டர்ஸுங்கிறது இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு வெப் சீரிஸ் ஆர் 2 பார்ட் ஃபிலிமுக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. பட் இந்த படத்தை ஒரு பார்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற வேற சாப்டர்ஸாவே எனக்கு இந்த படம் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. துரந்தர் படத்துல வர மாதிரி வந்துட்டு சாப்டர் பேஸ்டா இந்த படத்தை போயிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கிரீன் பிளேல கிளாரிட்டிங்கிறது இருக்கும். அது இல்லாதனால கொஞ்சம் கூட வந்துட்டு டக டக டகன்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சாப்டரா போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா புரியறதுக்கு யூஸ் ஆயிருக்கும். படத்தோட ஓவரால் பிளாஷ்பேக் போர்ஷன் ஒரு செப்பரேட்டான ஸ்டோரியாவா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல இந்த பிளாஷ்பேக்கோட வில்லனோட பேக் ஸ்டோரி, ஹீரோவோட பேக் ஸ்டோரி, ஹீரோ சப்போர்ட்டிங் கேரக்டரோட பேக் ஸ்டோரின்னு நிறைய விஷயத்த அந்த பிளாஷ்பேக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், அவங்க காப்பாற்ற ஸ்டூடெண்ட் குரூப்ல ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு லீடா வச்சிருக்காங்க. ஸோ அங்க இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம சக்திவேலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கறத அங்கேயே வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு சரவணனோட படமாவே எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு ப்ராப்பரான மல்டி ஸ்டாரர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எல்லா மெயின் கேரக்டருக்குமே ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ்ங்கிறது இந்த படத்துல இருந்துச்சு. ஹீரோயினோட ஓப்பனிங் சீனே ஒரு மாஸ் மொமெண்ட் தான். ஹீரோயினோட ஓப்பனிங் சீனே அவங்க ஒரு ஏஜென்ட் தான். ஸோ அவங்க வந்துட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்றதுக்கு எந்த வரையும் தாங்க மாட்டாங்க, நீ அவனை சுற்றுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு ஏதோ ஒரு மிஷினுக்காக போகும்போது யாரை வந்துட்டு பிடிக்க போறாங்களோ அவங்க வந்துட்டு ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிருக்கான். அவங்க ஏஜென்ட் தான் அவங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடு, அவங்களுக்கு வந்துட்டு பயம் கிடையாது, அவங்க உயிர் தியாகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களுமே பிரேவா நிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மாஸ் மொமெண்ட்ங்கிறது ஹீரோயின் கிரியேட் ஆயிருச்சு. அது தொடர்ந்து படம் ஃபுல்லாமே ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஹீரோயின். அது தொடர்ந்து வந்துட்டு ஆண்ட்ரியா கேரக்டருக்கு அந்த கார் ஃபைட் சீன், அதுவே ஒரு பயங்கரமான மாஸ் மொமெண்ட் தான் என்னை பொறுத்தவரையும். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்துமே அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான அந்த கேரக்டரை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எமோஷனல் பிரேக் டவுன் உள்ள கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாலும் பயங்கர மாசுங்கிறது அந்த கேரக்டர் இருந்துச்சு. லால் கேரக்டருக்கு வந்துட்டு அந்த பிளாஷ்பேக்கு முன்னாடி வர சீனு, ஸோ நான் யாரு அப்படிங்கறத வந்துட்டு அவர் ரிவீல் பண்ற அந்த இடங்கிறது பயங்கர மாசா இருந்துச்சு. ஷாமுக்கு தான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படம் ஃபுல்லுமே ஷாம் வந்துட்டு ஒரு டம்மி கேரக்டருங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும், யாரா இவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு.
பட் படத்தோட எண்டுல தான் அந்த மாசம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. உன்னுடைய சக்தி உனக்கே தெரியல, யானைக்கு யானையோட பலம் தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷாம்க்கு வந்துட்டு அவரோட ஃபேமிலியில நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாரு. இவர் வந்துட்டு மிலிட்ரியில இருந்து இப்போதைக்கு போலீஸா வந்ததுக்கான காரணமே தன்னோட ஃபேமிலியில ஏகப்பட்ட போலீஸ் இருக்காங்க, ஸோ நானுமே போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததா சொல்லியிருப்பாங்க. தன்னோட ஃபேமிலி இருக்கிறவங்களுக்குமே அதான் ஆசைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு அதுக்கான பே ஆஃபா இந்த ஹார்பர் கண்டெய்னர்ஸ்ல பாம்பு வச்சிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது வரும்போது அதை தூத்துக்குடி போலீஸ்க்கு வந்துட்டு இவர் இன்ஃபார்ம் பண்ணும்போது இவரோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. தூத்துக்குடி போலீஸ் இதை வந்துட்டு எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நம்ம சக்திவேல் வந்துட்டு உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே போலீஸ் தானே, அவங்கெல்லாம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட் தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிடுங்க, உங்க பலம் உங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது அத்தனை போலீஸ் ஆஃபீஸருக்குமே அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி மாமா மச்சான் வாங்கடான்னு சொல்லிட்டு அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வண்டியை தூக்கிட்டு தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட்டை வந்துட்டு தடுக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான மாஸ் மூமெண்ட். அந்த அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்துட்டு ஒன்னு நடந்து வர அந்த ஷாட் வந்துட்டு பயங்கர மாசா இருந்துச்சு. அண்ட் கடைசியா அந்த குழந்தைக்கு கூட வெப்பனை எடுத்து தூக்கி வீசுற ஒரு ஷாட்டை வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ வில்லன் வந்துட்டு அந்த குழந்தைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு விஷயங்கிறது பண்ணும்போது கரெக்டா அந்த வெப்பன் எடுத்து ஹீரோ கிட்ட வீசி ஒரு பயங்கரமான மாஸ் மூமெண்ட்டுக்கு அங்கேயுமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த கண்டெய்னர் சீனுங்கிற ஷஃபிள் பண்ற ஒரு சீனுங்கிறது இருந்துச்சுல, கண்டெய்னர்ஸ் வந்து 7 கண்டெய்னர்ஸ் வரும், 3 கண்டெய்னருக்குள்ள இன்னும் ஒரு 4 கண்டெய்னர் கலந்து விட்டு ஒரு சீனை வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு லிட்டரலா அது வந்துட்டு காக்கி சட்டை படத்துல ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்துலயுமே வந்துட்டு கண்டெய்னர் சேஸ் பண்ணி போற ஒரு சீனுங்கிறது இருக்கும், வேற வேற ஜீப்ஸ்ல வந்துட்டு வந்து சேஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த கண்டெய்னருங்கிறது இந்த படத்துலயுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அமேசிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கண்டெய்னர் சீனு ஒரு ப்ராப்பரான ஒரு இந்த பொண்ணு கேரக்டருடைய டிராவல் எங்க இருந்து எங்க போய் இப்ப ஹீரோ கைக்கு இந்த பொண்ணு திரும்ப வர்றாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த மொத்தமாவே வேற வேற சீன்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஓப்பனிங்லேயே வர ஒரு சில சீன்ஸ்லயே வந்துட்டு இந்த பொண்ணு அங்கதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்காங்க. பட் நமக்கு தான் தெரியல அந்த சீன் ரேண்டமா வர சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மேபி படம் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் படத்துல உட்காந்தாதான் உண்டு. லேட்டா போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஷாட் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே போயிருந்தீங்கன்னா ஓ இந்த சீன்ல இது நடந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ படத்துல எந்த சீனையும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. அண்ட் சரவணோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இம்ப்ரூவ். பட் இன்னுமே கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவர் கத்துக்கதான் செய்யணும். இந்த எக்ஸைட்மெண்ட், எம்பாரஸ்மெண்ட், இந்த ஆட்டிடியூட், இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்ல அது இருந்துச்சு. பட் அது இதுக்குமே வந்துட்டு அவரோட ஆக்டிங்கிறது அவ்வளோ அப்பீலிங்கா இல்லை, ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்ங்கிறது வேணும் அவருக்கு. அண்ட் எமோஷனல் சீன் ஒன்னே ஒண்ணு வந்துட்டு இந்த படத்துல இருந்துச்சு, அந்த பாவ மன்னிப்பு கேட்கற சீன். அது வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாரு, எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சரவணன் வந்துட்டு ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவர் என்னதான் ஸ்பாட்ல ஆக்டிங் சூப்பரா பண்ணாலும் கூட டப்பிங்ல போயிட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றது அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் கூட ஒரு ப்ராக்டிஸ்ங்கிறது வேணும். ஏன்னா டப்பிங்ல சில சீன்ஸ் வந்துட்டு அந்த ஆக்டிங்கா பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் கூட டப்பிங்ல ஏதோ வந்துட்டு மெப்புக்குன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஸோ அதையுமே ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதுங்கிறது இருக்கு. அண்ட் கோவப்படுறதுமே வந்துட்டு இந்த கோவப்படுறது, உக்கிரமாகிறது, டென்ஷனா இருக்கிறது, பதட்டமாகிறது, இந்த மாதிரி வேற வேற ரியாக்ஷனுங்கிறது இருக்கு இந்த கோபத்தினுடைய பிரிவுகள்ல. அது எல்லாமே இவருக்கு வந்துட்டு வரல. ஒரு ஸ்டோன் ஃபேஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு இந்த படத்துல. படம் ஃபுல்லுமே இந்த ஸ்டோன் ஃபேஸுங்கிறத மெயின்டைன் பண்றாரு. ஸோ படத்தோடைய இந்த கேரக்டரே வந்துட்டு கொஞ்சம் கூட அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டேரக்டர் இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த படங்கள்ல இவர் இன்னுமே வந்துட்டு பல விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது எல்லாம் கத்துக்க தான் வேணும். அண்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு சொல்லியிருந்தாரு அடுத்து நான் ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் மூவி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த படத்துல வந்துட்டு கண்டிப்பா வேரியேஷன்ஸ்ங்கிறது தேவைப்படும். 3 கேரக்டர் பண்றாரு அப்படின்னா வேரியேஷன்ஸ் தேவைப்படும் தானே. அவர் வந்துட்டு இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் மூவி வந்துட்டு ரொம்ப புதுசான வந்துட்டு ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் மூவி நீங்க பாத்துருக்க மாட்டீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிப்ரானோட மியூசிக்கை பொறுத்தவரையும் வந்துட்டு அவர் தான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு பேக் போன். பயங்கரமான ஒரு ஆல்பம், பயங்கரமான ஒரு மியூசிக். ஸோ ஒரு சீன்லயுமே அந்த மியூசிக் வந்துட்டு பயங்கர எலிவேஷன் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாரு. மெப்புக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் போடாம ரொம்ப தரமாவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஓஎஸ்டிஸ் மட்டும்னு கிடையாது, ஆல்பமாவே இந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன். எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. அந்த அம்பிலிங்கிற அந்த அப்பா பொண்ணு சாங்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த லவ் சாங்ல இருந்து எல்லாமே ஒரு யூனிக்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா சாங்ஸுமே. பட் படத்துல இந்த சாங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இடங்கிறது சரியா பத்தல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி படத்தை ரஷ் பண்ணி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால படத்துல வந்துட்டு அங்கங்க லைட்டா தான் இந்த பாட்டுங்கிறது வருது. படத்தோட மேஜர் மைனஸே இந்த படத்தோட ரஷ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2 பார்ட் படமாவே எடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி அவ்வளவு வந்துட்டு கண்டென்ட் உள்ள படம் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஃபுல்லா ஒரு பார்ட் ஆகும். செகண்ட் பார்ட்டுங்கிறது செகண்ட் ஹாஃப்ங்கிறது வேற ஒரு பார்ட்டாவும் எடுத்திருக்கலாம். பட் அதை வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் படமா வைக்க முடியாது. 2 பார்ட்டா வச்சு 2 பார்ட்டுமே 2 மணி நேரம் படமா வச்சா அப்படின்னா
கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பக்காவா ஃபீல் ஆயிருக்கும். இந்த ரஷ் அப்படிங்கிறது ஃபீல் ஆயிருக்காது. ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஓட்டம் இருக்குல்ல, வெக 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 வெகன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கிறது கதையில நகருது. ஸோ அந்த மாதிரி இல்லாம இவங்க மேபி 2 பார்ட்டா வச்சிருந்தாங்கன்னா துரந்தர் மாதிரி கொஞ்சம் கூட பொறுமையா நிறுத்தி நிதானமா இந்த கதையை வந்துட்டு அழகா சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் உள்ள இருக்கு. நிறைய விஷயத்த ரஷ் பண்ணி நிறைய விஷயத்த வந்துட்டு மேலோட்டமா சொல்லிதான் கடந்து போயிருக்காங்க. அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அந்த லோரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியும். படத்தோட இன்டர்மிஷன் தொடங்கி படத்தோடைய எண்டு வரையும் வந்துட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட்ங்கிறது வந்துட்டு சில பேருக்கு ஓவர் டோஸாவே ஃபீல் ஆகலாம். என்னடா ஃபுல்லா ட்விஸ்டா இருக்கு, ட்விஸ்ட் வைக்கணுங்கிறதுக்காகவே எழுதுன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கதையோட தான் அது வருது. பட் இருந்தாலும் அது சில பேருக்கு வந்துட்டு மொக்கையா ஃபீல் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இந்த வில்லன் கேரக்டரோட இந்த ட்விஸ்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு வில்லனுக்கு வச்சிருப்பாங்க. அந்த படத்தோட அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லயே. ஸோ அதுக்கப்புறம் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு ட்விஸ்ட்டை வில்லனுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்னடா ரொம்ப ஓவரா போறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்குமே அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகல. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட வேற மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு மேபி அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கூட ஓவர் டூவா ஃபீல் ஆகலாம் சில பேத்துக்கு. மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. படத்தோட எண்ட்ல வந்துட்டு ஜெயிலர் ஸ்டைல்ல ஒரு பார்ட் 2 லீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தா எடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. ஸோ ஜெயிலர்ல வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் வந்துட்டு திரும்பியும் பிரச்சனை பண்றதுக்கு வந்தான் அப்படின்னா பார்ட் 2 தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த படத்தோட எண்டுமே இருக்கு. ஸோ எவனோ ஒருத்தன் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கான். ஸோ ஹீரோ கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எவனோ ஒருத்தர் இருக்கான். இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணணும், தூத்துக்குடியோடைய போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு வில்லன் இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோ கொல்லணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல இருக்கான். ஸோ ஹீரோவுக்கு அவனுக்கு என்ன பகை, அது என்னங்கிறத வந்துட்டு படத்துல காட்டல. எனக்கு தெரிஞ்ச சர்தார் மாதிரி தான் இது வந்துட்டு ஃபீல் ஆச்சு. சர்தார்ல எப்படின்னா வந்துட்டு அந்த டைரக்டர் PS மித்ரனுமே வந்துட்டு 2-3 கதை வச்சிருந்தாரு. அந்த 2-3 கதையுமே சேர்த்து ஒன்னா பண்றது அப்படின்னா ரொம்ப பெருசா போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான அந்த கதையை மட்டும் எடுத்து அந்த அப்பா பைய கதையை அதை கூட இணைச்சு அப்படி பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படத்தோட ஹிட்டை தொடர்ந்து வந்துட்டு அவர் வச்சு இன்னொரு ஸ்டோரியை இந்த ஸ்டோரிக்குள்ள மெர்ஜ் பண்ணி இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி தான் இப்போதைக்கு பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துலயுமே அந்த மாதிரி தான் ஒண்ணு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த பார்ட் 2ங்கிறது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. வந்தாலும் ஓகே, வரலாலும் பிரச்சனை இல்லை. ஒரு தரமான படம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனால் அந்த படத்துக்கான ரீச்சுங்கிறது பெருசா இல்லை. இன்டர்நெட்ல வந்துட்டு பெருசா பேச்சுங்கிறது இல்லை. கூட்டம் வருது, படத்துக்கு வந்துட்டு நல்ல வசூல் எல்லாம் ஜெயிக்க தான் செய்யுது. பட் பெருசா இன்டர்நெட்ல பேசல. அண்ட் கூட்டமே ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு வரல. ஓரளவுக்கு வந்துட்டு சரவணனை தெரிஞ்சவங்க வராங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆக்ஷன் மூவிஸ்னாலே வருவாங்கல்ல, அவங்க வராங்க. அதுக்கப்புறம் துரை செந்தில்குமாரை தெரிஞ்சவங்க வராங்க. பட் மற்றபடி ஒன்றும் பெருசா கூட்டங்கிறது இல்லை. இன்னுமே இந்த படம் ரீச் ஆகணும். LIK ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடினாதான் உண்டு. ஸோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வீடியோல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.